ஸோ விருதுநகர் KS முத்துசாமி ஆசாரி. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா KS முத்துசாமி ஆசாரியும் காமராஜரும் விருதுநகர் இரட்டையர்களாக விளங்கினார்கள். ஒரே பள்ளியில படிச்சவங்க. முத்துசாமியை விட காமராஜர் 2 வயசுக்கு மூத்தவர். இருந்தாலும் அரசியல் முன்னோடியாக விளங்கியவர் முத்துசாமி. ஸோ மதுரையில் 1923 நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலில் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மதுரையில 1923 நடந்த கள்ளுக்கடை மறியல். ஸோ அக்காலத்துல ஜஸ்டிஸ் கட்சியின் கோட்டையாக விளங்கிய பிளேஸ் தான் எது அப்படின்னா விருதுநகர். காங்கிரஸ் கூட்டங்களை நடக்க விடாமல் செய்யும் முயற்சிகள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கொள்கை பலத்துடன் ஆள் பலமும் இருந்தால்தான் கூட்டமே நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல விருதுநகர்ல மதுரை கிருஷ்ணசாமி பாவலரை அழைத்து பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அக்கூட்டத்தை சீர்குலைக்க சில திட்டமிட்டு இருந்ததை முத்துசாமி காமராஜர் இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணசாமி பாவலரை ஒரு வண்டியில ஏத்தி 2 பேரும் 2 பக்கங்கள்ல அமர்ந்தபடி ஊர்வலம் வந்திருக்காங்க. சோ பாவலர் இருந்த வண்டியின் பின்னால் இன்னொரு வாகனம் பின்தொடர்ந்தது. அதில் கத்தி, வேல்கம்பு, அரிவாள், ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எந்தவித ஒரு அசவமாதமும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம அதை வந்து நல்லபடியா முடிச்சுட்டாங்க அந்த ஊர்வலத்தை. ஸோ பாவலர் பேசுவதற்கு முன் உரையாற்றிய முத்துசாமியின் பேச்சு கலவரம் செய்து கூட்டத்தை கலைக்க முற்பட்டவர்களுக்கு ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அரசியலில் ஆழமும் தெளிவும் இருந்ததோடு இத்தகைய கள செயல்பாடுகளிலும் கை தேர்ந்தவர்களாக நம்ம இவரும் காமராஜரும் இருந்திருப்பாங்க. ஸோ வன்முறையை துளியும் விரும்பாத இவர்கள் வன்முறைக்கு இடம் கொடுக்காதவர்களாகவும் உறுதியுடனும் செயலாற்றினர். உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற 1930 முத்துசாமியின் 25ஆம் வயதில் திருமணம் ஏற்பாடாயிற்று. ஸோ விடுதலை இயக்கங்களில் முன்னிருந்தது போலவே இவர் வந்து பணியாற்ற தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரண்ட்ஸும் பெண் வீட்லையும் வந்து உறுதியளிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜே பண்ண ஓகே சொல்லுவாரு. ஸோ திருமணம் 1930 ஜூன் 4 கயத்தாறுல நடந்துச்சு. திருமணம் முடிந்து 4வது நாள்ல இவர் விருதுநகருக்கு போறாரு. காந்தியடிகள் தண்டியில் ஜூன் 9 வந்து கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் அதே நாள்ல விருதுநகர்ல அவசர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து கண்டன உரையாற்றாரு. மணமகனுக்கு கட்டப்பட்ட கங்கணத்தை ஒரு வாரம் கலற்றக்கூடாது அப்படிங்கிறது மரபு. ஸோ இவர் வந்து அந்த கங்கணத்தோடையே வந்து சிறைக்கு போயிருப்பாரு. 1932 அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் ஓராண்டு சிறையில் இருந்தார். 33 சென்னை சதி வழக்கு என்ற பெயரில் முத்துசாமி முதல் எதிரியாகவும் காமராஜர் 2வது எதிரியாகவும் சேர்க்கப்பட்டனர். ஓகேவா? 1933 சென்னை சதி வழக்கு. ஸோ பலைமறை சிறை சென்றுள்ளனர். முத்துசாமி 1937 மாகாண காங்கிரஸ் செயலாளராக ஆகிறாரு. அடுத்த மாநாட்டில் சத்தியமூர்த்தி மாகாண தலைவரான போது இவங்க 2 பேருமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். காமராஜர் வந்து செயலாளர் ஆனார்னு பார்த்திருப்போம். ஸோ இவருமே அதுல வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ KS முத்துசாமி ஆசாரி வீரமிக்க விடுதலை போராட்ட வீரர், விவேகம் மிக்க கள போராளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விருதுநகர் இரட்டையர்கள் அப்படின்னு கேட்டா முத்துசாமியும் காமராஜரும் அப்படிங்கிறது தெரியணும். சோ அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சோ இவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? அக்டோபர் 30 பிறந்தார். எஸ், அக்டோபர். இயர் தெரியல, மறந்து. 1963 இறந்திருப்பாரு. 1908 பிறந்தாரா? கரெக்டா? ஓகே, 1908 பிறந்திருப்பாரு. இறந்தது கரெக்டா? இயர் 63. ஓகே. சோ 63 இறந்திருப்பாரு. சோ குடும்ப வழக்கு தொடர்பாக 1927 சென்னையில் இருந்த வழக்குரைஞர் எஸ் சொல்லுங்க. புரியல. ஈகோர்ட் திருப்பி சொல்லுங்க. நீங்க சொன்னது கேக்கு. என்ன ஊரா? சோ ஈகோர்ட் வந்து ஹைதராபாத். மொபைல் கோர்ட் வந்து ஹரியானா. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1927 சென்னையில் இருந்த வழக்குரைஞர் எஸ் சீனிவாச ஐயங்காரை சந்திக்க சென்றார் முத்துராமலிங்க தேவர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர். ஸோ இவர் போயிருந்த நாள்ல இவர் முத்துராமலிங்க தேவர் சென்றிருந்த நாளில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு டாக்டர் அன்சாரி தலைமையில சென்னையில தொடங்கியது. மாநாட்டு பணிகளில் மூழ்கி இருந்தார் வழக்குரைஞர். வழக்கு பற்றி பேச நேரம் ஒதுக்க இயலாதிருந்த சூழலை தேவரிடம் தெரிவித்தார். ஸோ விரும்பினால் மாநாட்டு பணிகளில் உதவிட கோரினார். சொல்றார், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே ஏத்து இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. பரிபூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுது. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வீரார்ந்த உரையை வந்து கேட்கிறாரு. தேவரை அவருக்கு அறிமுகப்படுத்த
அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க தான் வந்து இவர் கூடவே இருந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டி எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸோ இவர் இந்த டைம்ல தான் அவர் கூடவே இருந்துச்சு. அவரோட அந்த கொள்கைகள், அவர் பேசுற விதம், பழகுற விதம் எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவரை வந்து தன்னோட அரசியல் குருவா வந்து ஏத்து அவர் செயல்பட்டிருப்பாரு. ஸோ இந்த மாநாடும் நேதாஜியின் உரையும் தேவரின் அரசியலுக்கு அடித்தளமிடுது. அப்ப இவருக்கு வயசு பாத்தீங்க அப்படின்னா 19. சென்னை மாநாட்டிலிருந்து திரும்பியதும் தீவிர அரசியல் நடவடிக்கைகள்ல களமிறங்குறாரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்கும் இனக்குழுக்களையும் எதிர்க்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு உரியவர்களை ஃபர்ஸ்டே வந்து தேடி பிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் வரும் இனத்தவர்கள் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து கண்காணிக்கப்பட்டனர். குற்றம் செய்தவர்களை கைது செய்து பொதுவான கிரிமினல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுங்கள். பிறப்பின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ கைது செய்து ஒரு பிரிவினர் மீது குற்ற பரம்பரை முத்திரை குத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன முழக்கம் எல்லாம் எழுப்பியிருப்பாரு. தொடர்ந்து இதுக்காக போராடி இருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1947 ஜூன் 5 இந்த சட்டத்தை அரசு வந்து ரத்து பண்ணியிருக்கும். 1936 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஜில்லா போர்டு உறுப்பினர் ஆகிறாரு. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பா போட்டியிட்டு நீதி கட்சி வேட்பாளரான ராமநாதபுரம் ராஜாவை வந்து தோற்கடிக்கிறாரு. மதுரையில வைத்தியநாதர் ஐயர் தலைமையில 1938 நடந்த ஆலய பிரவேசத்துல பங்கேற்றதோடு வலுவான பங்களிப்பும் செய்தார். தொழிலாளர்களை ஒன்று திரட்டிய தேவர் அவர்களிடையே விடுதலை போராட்ட உணர்வூட்டினார். விவசாயிகள் மாநாட்டை நடத்தினார். திரிபுரியில 1939 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றதோடு நேதாஜியை தலைவராக்க அரும்பாடுபட்டார். சோ நேதாஜி வந்து எப்ப தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருப்பாரு? செப்டம்பர் 1939 செப்டம்பர் 6 வந்து கூப்பிட்டுருப்பாரு. ஸோ தலைவர் தேர்தலில் நேதாஜி வெற்றி பெறாரு. உட்கட்சி நெருக்கடி காரணமாக நேதாஜி தலைவர் பதவியிலிருந்து விலகி காங்கிரஸ்ல இருந்தவாறே ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ எப்ப தொடங்கி இருப்பாரு? ஜூன் 22. எஸ், ஜூன் 22ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எஸ், 1939. அக்கட்சியின் தமிழக எஸ் 1939 ஜூன் 22. அக்கட்சியின் தமிழக தலைவரா தேவரை நியமிக்கிறாங்க. தேவர் ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளராகவும் பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஆளுமையாகவும் வீரமிக்க விடுதலை போராளியாகவும் விளங்கினார். சோ வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது நார்த்ல யாருக்கு போடுவாங்க, சவுத்ல யாருக்கு போடுவாங்க? திலகர், சவுத்ல முத்துராமலிங்க தேவர். எஸ், நார்த்ல வந்து திலகருக்கு போட்டிருப்பாங்க, சவுத்ல வந்து முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேலம் ஏ சுப்பிரமணியம். ஸோ ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் 1919 ஏப்ரல் 6 நடந்திருக்கும். இதையொட்டி சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சுப்பிரமணிய சிவா வந்து உரையாற்றினார். அன்றைய ஊர்வலத்தில் பங்கேற்றதோடு உரையையும் கேட்டார் சேலம் ஏ சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அதே 1919 திலகர் சென்னை வந்தபோது ரயில் நிலைய வரவேற்பில் பங்கேற்றார். அங்கு வஉசியை மீட் பண்றாரு. புதுச்சேரியில் பாரதியாரை பார்த்ததோடு அவரோட பாட்டையும் வந்து கேட்டிருக்காரு. தேசிய தலைவர் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியிடம் நெருங்கி பழகியுள்ளார். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1922 பிரிட்டிஷ் இளவரசர் சென்னை வந்தபோது பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற எதிர்ப்பு ஊர்வலத்தில் பங்கேற்று காவல்துறையால தாக்கப்படுறாரு. ராஜாஜியுடன் சேர்ந்து கதர், மதுவிலக்கு, தீண்டாமை, அந்நிய துணி பகிஷ்காரம், ஸோ இந்த திட்டங்கள்ல எல்லாம் தீவிரமா பங்கேற்கிறாங்க. வரதராஜலு நாயுடு, பெரியார் ஈவேரா, சத்தியமூர்த்தி போன்றோரின் உரைகளை கேட்டு அரசியல் அறிவை மேம்படுத்தி கொண்டார். ஸோ இவரும் ஆற்றல் மிகு பேச்சாளராக உருவெடுக்கிறாரு. 1922 35 வரைக்கும் காந்தியடிகள் சென்னை வந்த போதெல்லாம் அவரின் உரைகளை கேட்டதோடு கூடும் மக்களிடம் அந்நிய துணிகளை பெற்று அங்கேயே குவித்து அவற்றை தீக்கிரையாக்குறாரு. ஸோ காந்தி மொத்தம் எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 20 தடவை வந்திருப்பாரு. எஸ், ஸோ எத்தனை தடவை மெரினால உரையாற்றினார்? எஸ், பீச்ல ஸ்பீச் கொடுத்தது 7 தடவை ஸ்பீச் கொடுத்திருப்பாரு மெரினா பீச்ல மட்டும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரோட உடையில மாற்றத்தை ஏற்படுத்தினது எந்த வருஷம்? 1921 செப்டம்பர்ல வந்து செப்டம்பர் 22 உடை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ எந்த ஊர்ல? மதுரையில உடை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்ப மெட்ராஸ்க்கு வந்தாரு காந்தியடிகள்? 1919. ஃபர்ஸ்டா 1896 அக்டோபர் 24 மெட்ராஸ் மகாஜன சபை. ஓகே, ஸோ டெய்லி இதே கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஏன் இதுல இவ்வளோ தடுமாற்றம் எல்லாம் இருக்கும்? குழம்பக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இவர் அடிப்படையில் இவர் வந்து பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓவியர். சென்னை டிராம்வே நிறுவனத்தில் ஆர்டிஸ்டா 1923 பணியில் அமர்த்தப்பட்டார். ஸோ டிராம்வே தொழிலாளர் சங்கத்தின் செயலாளராகவும் விளங்கினார். 1924 இருந்து 40 வரையில வி கிரி, திருவிகா, சர்க்கரை செட்டியார், செல்வபதி செட்டியார், சிங்காரவேலர், EL ஐயர் போன்ற தொழிலாளர் தலைவர்களோடு இணைந்து தொழிற்சங்க பணியாற்றியுள்ளார். ஸோ பெல்காம்ல மகாத்மா காந்தியடிகள் தலைமையில 1924 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவரும் பங்கெடுத்திருப்பாரு. காமராஜருக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்து இருந்தாரு. 1927 நடந்த நீல்சிலை அகற்றும் போராட்டத்துல நிறைய பேரை வந்து பங்கெடுக்க வச்சிருப்பாரு. 1927 சென்னை, 36 லக்னோ, 38 ஹரிபுரா, 39 திரிபுரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 ராம்கர், 50 நாசிக். ஸோ இந்த மாதிரி எல்லா காங்கிரஸ் மாநாடுகளையும் இவரோட பங்களிப்பு இருந்திருக்கும். ஸோ 1928 சைமன் கமிஷன் எதிர்ப்பு இயக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ சைமன் கமிஷன் வந்து ஃபர்ஸ்டா எப்போ பம்பாய் வருவாங்க? 20 February 3rd, 28. 1928 February 3ல. ஸோ எப்போ கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க? 27 November. 1927 நவம்பர் 8ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ சென்னை வந்தாங்க? 29 February 18. 1929 February 18ல சென்னை வராங்க. ஸோ மும்பை வந்தப்ப யாரு எதிர்ப்பு குழு தலைவரா இருந்தாங்க? ஜின்னா. ஜின்னா வந்து எதிர்ப்பு குழு தலைவரா இருக்காங்க. சென்னை வந்தப்ப சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி வந்து எதிர்ப்பு குழு தலைவரா இருக்கிறாரு. ஓகே. ஸோ இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்துல தான் லாகூர்ல யாருக்கு தடியடி விழுந்திருக்கும்? லாலா லஜ்பதி ராய். ஸோ அவர் அந்த தடியடி பற்றி எப்ப இறந்திருப்பாரு அந்த காயத்தினால? November 17, 1928. 1928 நவம்பர் 17ல வந்து இறந்திருப்பாரு. ஓகே. ஸோ இதுக்கு பழி வாங்குற விதமா தான் யாரு வந்து அந்த சாண்டர்ஸை மாத்தி கொலை பண்ணியிருப்பா? பகத்சிங். ஓகேவா? ஸோ பகத்சிங் வந்து கொலை பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1930 டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ், துர்காபாய் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சென்னை உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்காற்றினார். ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க. சென்னையில பிரகாஷம், நாகேஸ்வர ராவ், துர்காபாய் ரொம்ப முக்கியம். ஸோ காவல்துறையால் மிக கடுமையாக தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார். இதில் ஓராண்டு சிறை தண்டனை பெற்றிருப்பாரு. 1931 பகத்சிங் பாரத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சேலத்துல ஏற்படுத்தி அதன் தலைவரா இவர் வந்து விளங்கி இருப்பாரு. ஸோ 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 1 வருடம் சிறையில் இருந்தாரு. 1937-46 நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு. இவர் மாநிலம் தழுவிய ஒரு ஆளுமையா திகழ்ந்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருன்னா சேலம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பர பாரதி. ஸோ காந்தியடிகள் மதுரையில 1921 ஆடை மாற்றத்தை அறிவித்த கூட்டத்தில் இருந்தவர்கள்ல இந்த சிதம்பர பாரதியும் ஒருவர். ஸோ 1922 நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலில் பங்கேற்றதாக தனது 17வது வயதில் சிறை சென்றார். மதுரை நகர் காங்கிரஸ் கமிட்டி தொடங்கிய தேச பக்த சமாஜம் அப்படிங்கிற அமைப்பின் தலைவராக ஸ்ரீனிவாச வரதனும் செயலாளராக சிதம்பர பாரதியும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? தேசபக்த சமாஜம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ஆல்ரெடி. மதுரையில ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ 1923 மறுபடியும் கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டு 1 வருஷம் சிறைக்கு போறாரு. தேசிய இலவச பள்ளியை 1924 தொடங்கி விடுதலை உணர்வை ஏற்படுத்தியதற்காக 1 வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். நமக்கு இந்த விடிவெள்ளி கழகம் டான் சொசைட்டி அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவரு தொடங்கி இருப்பாரு. ஓகேவா? டான் சொசைட்டி. ஸோ அடுத்தது இந்தியர்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்ற உத்தரவை எதிர்க்கும் விதத்தில் மதுரையில் வாழேந்தும் போராட்டம் 1927 நடந்திருக்கும். ஸோ அந்த தொண்டர்களை திரட்டி பயிற்சி அளிக்கும் பொறுப்பு சிதம்பர பாரதியிடமும் ராமநாதரிடமும் விடப்பட்டிருந்தது. சோமயாஜுலுவின் தலைமையில் சிதம்பர பாரதி உள்ளிட்டோர் கையில் வாழேந்தி மதுரை நகரை வலம் வர்றாங்க. தொடர் போராட்டத்திற்கு அப்புறமா மலபார் பகுதியை தவிர மற்ற இடங்களில் ஆயுதங்களை வைத்துக் கொள்ள அரசு அனுமதி கொடுக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஹரிஜன ஆலய பிரவேசத்திற்கான பணிகளை செய்தவர்கள் வைத்தியநாத ஐயர், சிதம்பர பாரதி, NMR சுப்பாராமன். ஸோ இவங்களா இருந்திருப்பாங்க. 1929 அரசை எதிர்த்து நிறைய கூட்டங்கள்ல உரையாற்றுறதுனால ராஜதுவேஷ குற்றம் செய்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் சிறையில் அடைக்கப்படுறாங்க. சட்டமறுப்பு இயக்கங்களில் பங்கேற்றதற்காக 1931 6 மாத காலமும் 32 6 மாத காலமும் சிறை வைக்கப்படுறாரு. 40 தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் பங்கேற்று சிறை போறாரு. மொத்தம் 7 முறை சிறை சென்றவர் சிதம்பர பாரதி. மக்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவை அழிக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தெருக்கள் தோறும் படிப்பகங்களை உருவாக்கினார். பாரதி சுற்று புத்தக சாலை என்ற பெயரிலான நூலகத்தில் உலக அரசியல்
அரசியல் நூலையும் இதழ்களையும் இடம்பெற வைத்தார். ஸோ இந்த படிப்பகங்களையும் நூலகங்களையும் தொடர்ந்து மதுரை நகர்ல லஜபதி நிலையம், யதீந்திரநாத் தாஸ் ஞாபகார்த்த வாசக சாலை, ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் தோன்றியிருக்கும். இந்த வாசிப்பு தளங்கள் விடுதலை போராட்ட பணிக்களங்களாக பரிணமித்தன. ஸோ நமக்கு வந்து அண்ணா லைப்ரரி எங்க இருக்குது? சென்னை. சென்னை. பெரியார் லைப்ரரி கோட்டூர்புரம். ஓகே. அண்ணா கோட்டூர்புரம். பெரியார் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். காமராஜர் சேலம். எஸ் திருச்சி. ஓகேவா? திருச்சி. காயிதே மில்லத் திருநெல்வேலி. திருநெல்வேலி. பாரதிதாசன் சேலம். சேலம். ஓகேவா? சேலம். ஃபைன். ஸோ அவ்வளோதானே, வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அவ்வளோதான். கலைஞர். மதுரை மேம். கலைஞர். ஆமா, அவரை விட்டோமே. ஓகே. ஸோ கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசோபகாரி எனும் இதழ். ஓகேவா? என்ன இதழ்னு பார்த்தீங்க? தேசோபகாரி அப்படிங்கிற இதழை தொடங்கி அதில் ஏராளமான அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வந்திருப்பாரு. அவ்விதழ் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு பரப்பப்படுது. நாடகங்கள் மூலம் நாட்டுப்பற்றை உருவாக்கும் பணியில ஈடுபட்டிருப்பாரு. மதுரையில மட்டுமல்லாம திண்டுக்கல், பரமக்குடி, விருதுநகர் இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இவர் அந்த சுப்பிரமணிய சிவாவோட மறைவுக்கு அப்புறமாவும் அவரோட நாடகத்தை நடத்தி மக்கள் மனதில் எழுச்சியை உண்டாக்கினார். போராட்டம், பேச்சு, எழுத்து, வாசிப்பு, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் மக்களை எழுச்சி கொள்ள செய்தவர் சிதம்பர பாரதி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேவி ராமசாமி. ஸோ கோவை கண்ணம்பாளையத்தில் வாழ்ந்த வெங்கட்ராய கவுண்டர் 1930களின் தொடக்கத்தில் இருந்தே விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்று வந்தார். இவரோட 3 மகன்களுள் மூத்தவர் தான் இந்த கேவி ராமசாமி. ஸோ இவரை நாட்டுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணியிருப்பாரு. அப்போ கேவிஆர் என்ற கேவி ராமசாமி முழுநேர விடுதலை போராளி ஆகிறாரு. காங்கிரஸ் அறிவித்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே இவருமே தீவிரமா பங்கேற்றிருப்பாரு. 1930இல் தந்தை வெங்கட்ராயருடன் மகன்கள் கேவிஆர், கேவி தாண்டவசாமி மற்றும் சிலர் கோவை வாலாங்குளத்தின் கரையில் உப்பு காய்ச்சி சத்தியாகிரகம் செய்ததற்காக காவல்துறையால தாக்கப்படுறாங்க. படிப்படியாக கண்ணம்பாளையம் கிராமமே அந்நிய ஆட்சியை எதிர்க்கும் ஒரு மையமா உருவெடுக்குது. திரிபுரியில 1939 நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு கண்ணம்பாளையத்துல இருந்து கேவிஆர், கோவை இம்மானுவேல் இருவரும் சைக்கிள்லயே கிளம்பி போயிருப்பாங்க. மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இரட்டை காளைகள் பூட்டிய 72 கட்டை வண்டிகளில் அமர்ந்து ஊர் எல்லையை தாண்டும் வரை 2 பேரையும் மக்கள் எழுச்சியோட வழி அனுப்பியிருக்காங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது அருவம் காட்டியிலிருந்து நீலகிரியில இருந்து வெள்ளை படையினருக்கு வெடிப்பொருளை ஏற்றி வந்த சரக்கு ரயிலை இந்த கேவிஆர் தலைமையிலான குழுவினர் 13 ஆகஸ்ட் 13 1942 நள்ளிரவு சிங்காநல்லூர் கோவையில கவிழ்த்திருப்பாங்க. அதே போல ஆகஸ்ட் 26 1942 சூலூர் விமான தளத்தை தகர்க்க இவங்க தலைமையில கண்ணம்பாளையம், ராவத்தூர், குளத்தூர், அத்தப்ப கவுண்டன்புதூர், இருகூர், ஒண்டிப்புதூர், பட்டணம், நடுப்பாளையம், பீடம்பள்ளி, பள்ளப்பாளையம், ஸோ இந்த ஊர்கள்ல இருந்து ஒரு 200 பேர் களமிறங்கியிருப்பாங்க. ராத்திரி ஒரு 10 மணிக்கு விமான நிலையத்தை தீக்குடுத்தி விட்டுருப்பாங்க. ஸோ செய்தி அறிந்து அந்த காவல்துறை யுத்த களத்து ராணுவம் போல மின்னல் வேகத்துல சுற்றி வளைத்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. திமிர் வரி என்ற புது வரியை 48 மணி நேரத்துக்குள்ள அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்குது. ஸோ கைதானவர்கள் கதி சொல்லில் அடங்காது அடித்தே அவர் அரை உயிராக்கப்பட்டனர். மொத்தத்துல ரயில் கவிழ்ப்புல 58 பேர் மீதும், விமானதள எரிப்புல 96 பேர் மேலையும், கள்ளுக்கடை தீ வைப்புல 26 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணப்படுது. ஸோ கேவி ராமசாமி, கே பழனி கவுண்டர், அதுக்கப்புறம் கே பழனி, இன்னொருத்தர் கே பழனி கவுண்டர்னு, அடுத்த KS பழனி கவுண்டர். ஸோ இவங்க 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும், ஒருவருக்கு 10 ஆண்டுகளும், 9 பேருக்கு 7 ஆண்டுகள், 16 பேருக்கு அதுக்கு கீழே தண்டனை கொடுக்கப்படுது. கண்ணம்பாளையம் போராளிகளின் தண்டனை பட்டியல் மட்டும் இங்கு தரப்பட்டுள்ளது. இதே வழக்குல மற்ற ஊர் போராளிகளோட விவரம் இதே மாதிரி தண்டனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் NG ராமசாமி. கோவை NG ராமசாமி சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தார். துடிப்பும் அஞ்சாமையும் போர்க்குணமும் இவருடைய தனித்தன்மைகள், தனித்திறன்கள் வாய்க்க பெற்றவர். 1930 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டிச்சு நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றார். மாணவர் NGRஐ கைது செய்து விடுவித்தனர். 1934 உண்மை உள்ள கழகம், ஓகேவா, உண்மை உள்ள கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் யார் ஏற்படுத்தினாங்க? அம்புஜத்தம்மாள். ஓகேவா, அம்புஜத்தம்மாள் ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் என்ன? நான் கண்ட பாரதம். எஸ், 1964 அவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க?
எஸ், பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் நான் கண்ட பாரதத்தை இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். யார்? வி ஸ்ரீராம். ஓகேவா, வி ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசம் பற்றிய இவ் அமைப்பினர் உணர்வுபூர்வமாக விவாதித்தனர். இவ் அமைப்பின் வலிமையான செயல்பாடுகளை இவரின் பிற்கால ஆளுமைக்கு அடித்தளமிட்டிருக்கும். ஸோ நண்பர்களை இணைத்து இந்தியன் அச்சுக்கூடம், ஓகேவா, இந்தியன் அச்சுக்கூடம் அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பாரு. ஸோ இது என்ஜிஆர் இன் பொதுவாழ்வு தொடர்பை விரிவுபடுத்தியது. கோவையில் பஞ்சாலைகள் தொழிலாளர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்திருக்கும். ஸோ தொழிலாளர்களுக்கான சங்கங்கள் உருவெடுத்திருந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கோவை சரோஜா மில்லில் மாஸ்டரா பணியாற்றியிருந்தார். அவர் தொழிலாளர்களுடன் வைத்திருந்த தொடர்பு, அவருக்கு இருந்த அந்த இயல்பான தனித்துவம் ஆகியவற்றை வைத்து 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கான தொகுதியில இவர் வேட்பாளராக களமிறக்கப்படுறாரு. கடும் போட்டிக்கிடையில அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிருப்பாரு. ஸோ நமக்கு இவங்க டிவிக்கு எவ்வளவு டோட்டலா ஓட்டு வாங்கினாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்? 34.82%. ஓகேவா, டோட்டலா தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு? 85. ரவுண்டா சொல்லணும் அப்படின்னா 85, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 84.62 சம்திங். ஓகேவா, 73. ஓகே, 73%. ஓகேவா, ஓகே. ஸோ இங்க ஓகே, பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ 8ல் 1 குறைச்சிக்கணும், 4ல் 1 குறைச்சிக்கணும், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடும் போட்டிக்கிடையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவாங்க. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டார். ஏராளமான கூட்டங்களையும் மாநாடுகளையும் போராட்டங்களெல்லாம் நடத்துறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இவங்களும் 1 வருஷம் சிறை தண்டனை போறாங்க. 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை ஒட்டி இவங்க நிறைய பேர் அந்த சரக்கு ரயில எல்லாம் கவிழ்த்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல இவருமே இருந்திருப்பாரு. ஸோ அவர் கைது செய்யப்பட்டது மக்களிடம் எழுச்சியை உண்டாக்கி போராளிகளை தீவிரமாக இயங்க வைத்ததே தவிர பின்னடைவை ஏற்படுத்தவில்லை. ஸோ போராட்டம் முழுமையா வெற்றி பெறல, ஆனாலும் மக்களிடம் பேரெழுச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற என்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களோட நோக்கம் நிறைவேறுது. 1943 வேலூர் சிறையில் இருந்தபோது ஜனவரி 16ஆம் தேதி ரொம்ப உடல்நிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் இவரை கோவைக்கு அனுப்பி வச்சாங்க. கோவை பிப்ரவரி 12ஆம் தேதி இறந்து போயிருப்பாரு. அப்ப இவருக்கு வயசு 31 தான் ஆயிருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஜனவரி 16 என்ன நாள்? லோக்பால் திவாஸ். ஓகேவா, ஸ்டார்ட் அப் டே. ஸோ இது எல்லாமே நமக்கு ஜனவரி 16 தான். ஸோ லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2013. எஸ், 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எது அந்த லோக்பால் லோகாயுக்தா 3 டேட் இருக்கா? நேற்று பார்த்தோம், ஏதோ 2014 ஜனவரி. ஆக்சுவலா 2013ல நமக்கு ஆக்ட் கொண்டு வருவாங்க. 2014ல தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2014ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சர்டைன் டைம் பீரியட் கொடுத்து எல்லா ஸ்டேட்டுமே அதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்போதான் நம்ம தமிழ்நாடு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2018ல தான் நம்ம லாஸ்டா தான் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த டேட் தான் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக இது பண்ணிட்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாடு கடைசியில் தான் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேலுமயில் தேவர். ஸோ இந்த தமிழக அளவில் தாக்கத்தை உருவாக்கிய ஆகஸ்ட் போராட்ட நிகழ்வுகளான கோவை சிங்காநல்லூர் ரயில் கவிழ்ப்பு, சூலூர் விமான தள தகர்ப்பு ஆகியவற்றில் அதிகம் பேர் பங்கேற்ற ஊர் எது அப்படின்னா இருகூர். ஓகேவா, இந்த காலத்தில் கிராமமாக இருந்த இவ்வூர் கோவை நகரத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ரெண்டுமே மக்கள் எழுச்சியால் சம்பவித்த சரித்திர நிகழ்வுகள். ஸோ இதை ஆகஸ்ட் போராட்டம்னு சொல்றாங்க, பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனை வழிநடத்தியவர்கள் தொழிலாளர் தலைவரான NG ராமசாமி, கண்ணம்பாளையம் KV ராமசாமி, KP திருவேங்கடம் உள்ளிட்ட தலைவர்கள். ஸோ இருகூரிலும் பக்கத்து ஊர்களிலும் வசித்தவர்களில் நிறைய பேர் கோவையில் அந்த பஞ்சாலையில் ஒர்க் பண்ணவங்க. அங்கே ஏற்பட்ட தொடர்புகளால் நிறைய கான்டாக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டு எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
அண்ட் இருகூர்ல மட்டும் ஒரு 41 போராளிகள் தண்டனை பெற்றவரா இருந்திருப்பாங்க. பங்கேற்றவர்கள் இன்னும் நிறைய பேரு. கள்ளுக்கடைக்கு தீ வைத்த வழக்கு, விமான நிலைய தகர்ப்பு, ஸோ இதுல இருகூரை சேர்ந்த வேலுமயில் தேவருக்கு 27 வருஷ தண்டனை கொடுத்திருக்காங்க. அலிப்பூர் சிறையில் 4 ஆண்டுகள் இருந்து பிரிட்டிஷ் அரசுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தலைவர்கள் பலர் விடுவிக்கப்பட்ட சூழல்ல இவர் 1946 மே 12 விடுதலை செய்யப்படுறாரு. சாமியப்ப தேவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. இருகூர் போராளிகளில் இவர் ஒருவருக்கு மட்டும்தான் அப்போது திருமணமாகி இருந்தது. மனைவி 2 பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஜெயில இருந்திருப்பாரு. மீதி 40 பேருமே ரிலீஸ் ஆன அப்புறம் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பை கிரி கிருஷ்ணன் அதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இருகூரில் இருந்து பல மாவட்டங்களில் யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவாறே நடைப்பயணமா போயிட்டு சென்னையில காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு பண்ணியிருந்த கூட்டத்துல எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவரையும் ஜெயில வச்சிருப்பாங்க. விடுதலையான 3ஆம் நாளே இருகூர்ல யுத்த நிதி வசூலிக்க மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தை நடைபெற விடாது தடுக்க கிளர்ச்சி செய்தால மறுபடியும் கைது செய்யப்பட்டு ஒரு 1.5 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. அங்கணதேவரோட வீட்டில் புகுந்த போலீஸ் இவரின் இருப்பிடத்தை கேட்டு பெற்றோரை தாக்கியதோடு அவரது திருமணத்திற்காக வீட்டில் வைத்திருந்த பொருட்கள் அனைத்தையும் வீதியில போட்டு எரிச்சு விட்டாங்க. பின்னர் பிடிபட்ட இவர் ஒரு 6 மாதங்கள் சிறையில் இருக்கிறாரு. திருமணம் நின்றுச்சு அப்படிங்கறனால விடுதலைக்கு அப்புறமா திருமணம் பண்ணியிருப்பாரு. ஸோ கோவை, சிங்காநல்லூர், இருகூர், சூலூர், கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டவர் பல பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டு 2 ஜென்ம தண்டனையிலிருந்து 2 ஆண்டு தண்டனை வரை தீர்ப்பாகி இருந்தது. ஸோ இவர் விடுதலை போர்க்களத்தில் தமிழக தொழிலாளர்களோட பங்கு வீரியம் மிக்கது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஜேசி குமாரப்பா. ஸோ இவர் என்னன்னு சொல்லுவோம்? பச்சை காந்தி. பச்சை காந்தி. ஸோ அப்படி சொன்னது யாரு? ராமச்சந்திர குகா. எஸ், ராமச்சந்திர குகா சொல்லியிருப்பாரு. ஸோ சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த குமாரப்பா 1912 லண்டன்ல கணக்கு தணிக்கையாளர் பயிற்சி பெற்றார். 1919 இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் நிறுவனத்துடன் கூட்டாக கொர்னீலியஸ் தவார் எனும் வணிக தணிக்கை நிறுவனத்தை பம்பாயில தொடங்கியிருப்பாரு. இத்துறையில் மேற்படிப்பை தொடர 1928 அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில சேர்றாரு. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும் தேவாலய கூட்டங்களில் வித்தியாசமான தலைப்புல நிறைய உரைகள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாரு. அவ்வாறான உரைகளில் ஒன்றுதான் இந்தியா எவ்வாறு அடிமைப்பட்டது என்ற உரையை நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற இதழ் வெளியிட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவை எவ்வாறெல்லாம் பொருளாதார ரீதியில் பிரிட்டன் சுரண்டுது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அதுல சொல்லியிருப்பாரு. பொது நிதியும் இந்தியாவின் வறுமையும் எனும் தலைப்பில் ஆய்வு மேற்கொள்றாரு. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா யாரோடது? தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவரோடது பொது நிதியும் இந்தியாவின் வறுமையும் அப்படிங்கிறது. 1929 இந்தியா திரும்பினதும் தமது ஆய்வை நூலாக வெளியிட எண்ணினார். இந்நூல் தொடர்பாக சபர்மதி ஆசிரமத்திலிருந்த காந்தியடிகளை மீட் பண்றாரு. நூலில் உள்ளடக்கம் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்து போனதால் யங் இந்தியா இதழில் அதனை ஒரு தொடராக வெளியிட்டார். காந்தியடிகளுடனான சந்திப்புகள் குமாரப்பாவிடம் பெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தது. ஸோ பெரும் வருவாய் ஈட்டி கொடுத்த காந்தி கொண்டிருந்த தனது தொழிலை முழுமையா விட்டுட்டு காந்தியோட ஆலோசனைப்படி குஜராத் கிராமங்களின் பொருளாதார நிலை குறித்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1930 தண்டி யாத்திரை புறப்பட்ட போது யங் இந்தியாவின் ஆசிரியர் பொறுப்பை குமாரப்பாட்ட தான் கொடுத்துட்டு காந்தி போயிருப்பாரு. கராச்சி காங்கிரஸில் பொருளாதார ஆய்வுக்கான குழு குமாரப்பா தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்தியர்களை கசக்கி பிழிந்து வரி வசூலித்துதான் போருக்கான பெரும் செலவுகளை பிரிட்டிஷ் அரசு ஈடுகட்டுது அப்படிங்கிறத அவரோட நிறைய அந்த ஆய்வுகள் மூலமா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஆய்வும் எழுத்தும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடூரத்தை அப்பட்டமாக உலகுக்கு அம்பலப்படுத்தி இருக்க ராஜத்வேஷ எழுத்து அப்படின்னு காரணம் காட்டி 1931 பிப்ரவரி 25 இவர் அரெஸ்ட் பண்ணி 1.5 வருஷம் சிறையில வச்சிருப்பாங்க. மறுபடியும் 1932 லாஸ்ட்ல ஒரு 2 வருஷம் சிறை தண்டனை நாசிக் சிறையில அடைக்கப்பட்டிருப்பாரு. 1939 வார்தா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு 6 வருஷ தண்டனை பெற்று ஜபல்பூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். ஸோ கிராம இயக்கம், இயேசுநாதர் போதனை, நிரந்தர பொருள் அமைப்பு, ஜெயில் வாழ்க்கை, கிராமிய திட்டம், ஸ்டெர்லிங் நிலுவை, இந்திய ரயில்வேஸ், கொள்ளையோ கொள்ளை, பொறுப்பற்ற அரசாங்கம், காந்திய பொருளாதாரம், ஸோ இதெல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்த இவரோட ஆங்கில நூல்கள் அப்படிங்கிறது. ஆங்கிலேயரோட பொருளாதார சுரண்டலை அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தியவர் தான் இந்த ஜேசி குமாரப்பா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாஷ்யம் என்கிற ஆர்யா. ஸோ இவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன்பு ஆண்டுதோறும் ஜனவரி 26 சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. ஸோ அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கதர் கடைக்கு சென்றார் ஆர்யா. தான் விரும்பும் நீள அகலம் மூவண்ண கொடி கேட்டார், கிடைக்கவில்லை. ஸோ நம்மளோட பிளாகோட நீள அகலம் எவ்வளவு? 3:2. Yes, 3:2 அப்படிங்கிறது.
ஸோ கரையில்லா 4 முழ கதர் வேட்டியை வாங்கி மூவண்ண பொடி, குழைக்க உதவும் தைலம், தூரிகை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தனது தேர்ந்த ஓவிய திறமையால அதை வந்து கொடியா மாத்துறாரு. கொடியோட அடிப்பகுதியில இன்றிலிருந்து இந்தியா சுதந்திரத்தை சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கம்பத்துல கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வலுவான நாடாவையும் தைக்கிறாரு. கொடியை மடித்து இடுப்பில் சுற்றி கொண்டார். ஸோ இந்த தொண்டர் உடையான காக்கி அரைக்கால் டவுசரையும் சட்டையையும் அணிந்து கொண்டு ஆங்கில படம் பார்த்துவிட்டு நள்ளிரவு திரும்பும் ராணுவ வீரர்களோடு வீரராக காக்கி உடை ஆர்யா சாதுரியமாக கோட்டை மதிர் சுவருக்குள்ள நுழைஞ்சாராமா. ஸோ ஒயர்லெஸ் கோபுரம் 140 அடி உயரம், குறுக்களவு 3 அடி, அதற்கு மேல் 60 அடி கம்பம், மொத்தம் ஒரு 200 அடி உயரம். இது வந்து நள்ளிரவை தாண்டி 1 மணி ஆயிடுச்சு அவர் அதை ஏறி முடிக்கிறதுக்குள்ள. அந்த சுயராஜ்ய தினம் கிடுகிடுவென வயர்லெஸ் கோபுரத்தின் மீது ஏறாரு. 50 அடி ஏறினதும் அவர் மேல் திடீர் வெளிச்சம் பட்டு கடந்தது. அருகிலுள்ள உயர்நீதிமன்ற கோபுர லைட் ஹவுஸோட சுழல் வெளிச்சம் அப்படிங்கிறத உணர்றாரு. அடுத்த சுழற்சி வந்தபோது ஒரு கணம் கம்பத்தோடு ஒட்டி கொண்டார். ஸோ 148 அடி ஏறிட்டாரு. அடுத்த 60 அடி வலுவழுப்பானது. ஸோ தத்தி தத்தி ஏறி உச்சியை அடைந்து மூவண்ண கொடியை எடுத்து பிரித்து அதன் நாடாக்களை கம்பத்துல கட்டுறாரு, இறங்குறாரு. காவலர்களை ஏமாற்றி சாமர்த்தியமாக வெளியில் வந்தார். சுயராஜ்ய தினத்தன்று காலை நகர மக்கள் பட்டொளி வீசி பறக்கும் மூவண்ண கொடியை பார்த்து பரவசப்படுறாங்க. 1921 மாணவராக இருந்த போதே காந்தியடிகளை பார்க்க மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் சென்றவர் ஆர்யா. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 200 அடி உயரத்துக்கு ஏறி கொடியை வந்து பறக்க வச்சிருக்காரு இல்லையா? நல்ல ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீடாமங்கம் போயிட்டு 1928 சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற இயக்கத்துல பங்கேற்றிருப்பாரு. இது நம்ம வந்து பார்த்திருப்போம், அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஸோ ஆயுதம் தாங்கி தான் ஆங்கிலேயனை விரட்ட முடியும் என்ற எண்ணத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சியை மேற்கொள்றாரு. இவரது பெயர் ஆங்கிலேயர் ஆவணங்களில் பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயுது. சேவாதள தொண்டரானார். அமீர் ஹைதர் கான் கம்யூனிஸ்ட் கட்சியை சென்னையில உருவாக்கிய மூலவர். அவரின் அணுக்க தோழரா இருந்திருப்பாரு. கம்யூனிஸ்ட் குழுவில் சேர்ந்தார். அமீருக்கு எதிராக சாட்சி சொல்ல இருந்தவரை மிரட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது துப்பாக்கிகளை கடத்தினார். தண்டவாளங்களை தகர்க்கிறாரு. பாலங்களுக்கு வெடி வைக்கிறாரு. வெறும் சாகசங்களை செய்தவர் அல்ல, சாவுக்கும் துணிந்த கற்றறிந்த கொள்கை போராளி. தேர்ந்த ஓவியரான ஆர்யா பெல்லாரி சிறையில் இருந்த போது அங்கிருந்த நேதாஜிய ஓவியமா நேரில் வரைஞ்சிருக்காரு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகாகவி பாரதியரோட படம் வந்து இவர் வரைஞ்சதுதான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அரசால் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாரதியோட படம் அப்படிங்கிறது இவர் வரைஞ்சதுதான். ஸோ காந்தியடிகளின் சிலையை வடித்தவரும் இவர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஜார்ஜ் ஜோசப். ஸோ ஜார்ஜ் ஜோசப் என்னுடைய நெருக்கமான தோழர்களுள் ஒருவர். நான் எரவாடா சிறையில் இருந்தபோது இந்தியாவின் ஆசிரியர், நாட்டுக்காக வழக்குரிஞர் தொழிலை துறந்தவர், சிறை சென்றவர், உற்சாகமுள்ள நாணயமான தேசிய தொண்டர் என்று ஜார்ஜ் ஜோசப் பத்தி காந்தியடிகள் 1929 சொல்லியிருப்பாரு. மேல் படிப்புக்காக ஜார்ஜ் ஜோசப் 1904 பிரிட்டன் போனாங்க. எம்ஏவை எடின்பரோவிலும் ஃபாரட்லா படிப்பை லண்டன்லையும் முடிச்சாங்க. லண்டன்ல இந்தியா ஹவுஸ்ல தங்கி படிச்சாங்க. அப்போது அங்கு சிப்பாய் புரட்சியின் பொன்விழா நடக்குது. அச்சூழலிலும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளும் இந்திய சுதந்திரம் பற்றிய கருத்தோட்டத்தை ஜோசப்புக்கு உருவாக்குது. 1910 பாரிஸ்டா இந்தியா திரும்பிய ஜோசப் மதுரையில வழக்குரைஞர் தொழிலை தொடங்குறாங்க. புகழ்மிக்க வழக்குரைஞர் ஆகிறாரு. குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமூகத்தவரை காப்பாற்றவும் அதன் கோரப்பிடியிலிருந்து விடுவிக்கவும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்றாரு. அடக்குமுறை சட்டங்களும் அராஜக ஆட்சி முறையும் ஜோசப்பை விடுதலை போராட்ட களம் நோக்கி இன்னும் ஈர்க்குது. 1915 தென்னாப்பிரிக்கால இருந்து திரும்பினதும் நெல்லூரில் நடைபெற்ற சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகள் பங்கேற்றார். அதில் ஜோசப்பும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. 1916 அன்னிபெசன்ட் அம்மையார் தென் மாவட்ட சுற்றுப்பயணம் செய்த போது மதுரையில் அவரை ஜோசப் சந்திக்கிறாரு. ஹோம் ரூல் இயக்கமே ஜோசப்போட அரசியல் நுழைவாயிலா அமைது. ஸோ ஹோம் ரூல் இயக்கத்தின் சார்பில் இங்கிலாந்து அனுப்பப்பட்ட 3 தூதுக்குழுல ஜோசப்பும் ஒருத்தரா இருந்திருப்பாரு. பட் வந்து போயிருக்க மாட்டாங்க சில பல ரீசன்னால. ஸோ 1918 பி வரதராஜலு நாயுடு மதுரை வந்து பதற்றம் நிறைந்த சூழல்ல தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பை ஏற்றுகிறாரு. இதற்கு பின்புலமாக ஜோசப் இருந்ததோடு நாயுடுவின் சார்பில் வாதாடிய ராஜாஜியுடன் சேர்ந்து இவரும் வழக்காடி இருப்பாரு. 1919 காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது மதுரையில் ஜோசப் இல்லத்தில் தான் தங்கினார். ரவுலட் சட்ட எதிர்ப்புக்கும் ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் காந்தியடிகளுக்கு தீவிர ஆதரவு கொடுத்திருப்பாரு. ஸோ மதுரையிலும் சென்னையிலும் பொதுக்கூட்டங்களில் காந்தியடிகளுடன் உரையாற்றுறாரு. ஸோ ஜோசப்பும் அவங்களோட ஒய்ஃப் சூசன்னாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்திக்கு கூடயே போயிட்டு சபர்மதியில சேர்ந்து ஒரு எளிய வாழ்க்கை, அவருக்கு வந்து அந்த வக்கீல் தொழில் அப்படிங்கிறது நிறைய வருமானத்தை கொடுத்திருக்கும். ஸோ அதை விட்டுட்டு காந்தி கூட போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அலகாபாத்ல மோதிலால் நேருவோட இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற இதழில் ஆசிரியர் ஆகிறாரு. ஸோ அதுல பிரிட்டிஷை எதிர்த்து எழுதினாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக
நேருவோட ஃபேமிலி அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுல இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ஆக்ரா கோட்டையில வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ 1921 எழுதப்பட்ட அரசு எதிர்ப்பு கட்டுரைக்காக 2 வருஷம் சிறை வைக்கப்படுறாரு ஆக்ரா ஃபோர்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க மாத்திருப்பாங்க அவரை. 1924 வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று 6 மாத சிறை தண்டனை பெற்றிருப்பாரு. ஸோ இவரோட அழைப்பின் பேர்ல தான் யாரு வைக்கம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க? பெரியார். பெரியார் வந்து போயிருப்பாரு. ஸோ பெரியார் எப்போ போனாரு வைக்கத்துக்கு? ஏப்ரல் 13. ஏப்ரல் 13 வந்து போயிருப்பாரு. ஸோ வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ஈவேராவை பங்கேற்க வைத்ததில் பெரும் பங்காற்றினார். 1937 மத்திய சட்டசபை உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டார். 38 தனது 50வது வயதில் மறைந்தார். ஸோ இவரை பத்தி கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு 1924 வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணப்ப காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்து ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு இப்படி போய் ஹிந்துஸ் கோயில் நுழைவு போராட்டத்துல வந்து எப்படி ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்பதான் வந்து ஜார்ஜ் ஜோசப்புக்கு அவரை பத்தின உண்மை உருவம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, கிலாஃபத் இயக்கத்துல முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம கலந்துகிட்ட ஒரு மனிதர் இப்ப நான் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு ஹிந்து கோவில் நுழைவுல பங்கேற்றுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மத சாயம் பூசிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து அந்த கிலாஃபத் இயக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணது அவரோட ஒரு செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, அவரோட ஒரு சுயநலத்துக்காக தான் அதை வந்து சுயநலத்துக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த காந்தியடிகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வா அது இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் ஸ்டேட்மெண்ட் ரீசன்ல அது 2 பாயிண்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு, அவரோட தொழிலெல்லாம் விட்டுட்டு காந்தியை ஃபாலோ பண்ணி போனவர் காந்தி கூட ஏற்பட்ட அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ இவருக்கு தெரிய வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி திருப்பி மதுரைக்கே வந்துருவாரு. பட் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இருந்து க்ளோஸ்னஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்தது பார்க்கலாம்.